வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் அபிநந்தன் என்ற மன்னன் இந்திரனுடைய பதவியை அடைவதற்காக யாகம் ஒன்றை தயார் செய்தான். இதனை கேள்விப்பட்ட இந்திரன் காலநேமியை தியானித்தான். அவனுக்கு முன்பாக தோன்றிய காலநேமி, என்னை அழைத்த காரணம் என்ன என்று கேட்டார். சகல வல்லமை பொருந்திய தேவனே, என்னுடைய இந்திர பதவியை விரும்பி பூலோகத்தில் அபிநந்தன் என்ற மன்னன் மாபெரும் யாகம் ஒன்றை நடத்துகின்றான். அந்த யாகத்தை அழித்து அவனையும் கொன்றுவிட்டு வருவாயாக என்றான். இதனை கேட்ட காலநேமி, இந்திரனே, கவலையை விடுங்கள், இப்பொழுதே புறப்பட்டு சென்று அவனது யாகத்தையும் அவனையும் அழித்துவிட்டு வருகிறேன் என்று பூலோகம் சென்றான். நேராக அபிநந்தன் யாகம் நடத்தும் இடத்திற்கு சென்று யாகசாலையை அடித்து உடைத்தான். அதோடு மட்டும் இல்லாமல் அங்கு வந்திருந்த அனைத்து முனிவர்களையும் கடுமையாக தாக்கினான். தன்னுடைய யாகத்தை அழித்த காலநேமியின் மீது போர் தொடுத்தான் அபிநந்தன். ஆனால் காலநேமி அபிநந்தனையும் அவனது படை வீரர்களையும் கொன்று குவித்தான். இதனால் முனிவர்கள் அனைவரும் விநாயகப் பெருமானின் பாதங்களில் சரணடைந்து, வினைகளை தீர்க்கும் விநாயகப் பெருமானே, காலநேமியிடம் இருந்து நீங்கள் தான் எங்களை காத்தருள வேண்டும் என்று அனைவரும் வேண்டினர். அவர்களை பார்த்து விநாயகப் பெருமான், கவலைப்படாதீர்கள், உங்களுடைய கவலையை போக்குவதற்காகவே வரேனியன் என்ற அரசின் மகனாக விரைவில் அவதரிப்பேன் என்று ஆறுதல் அளித்து மறைந்தார். அதன்படி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த வரேனியனின் மனைவி புஷ்பகைக்கு மகனாக திரு அவதாரம் செய்தார். குழந்தை தும்பிக்கையும் 4 கரங்களும் பெருத்த தொந்தியும் கொண்டதாக இருந்தது. அதனை கண்ட புஷ்பகை மிகவும் பயந்தாள். மன்னனுக்கு குழந்தை பிறந்த செய்தியானது தெரிவிக்கப்பட்டது. வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாததால் மிகவும் ஆவலோடு குழந்தையை பார்க்க ஓடி வந்தான். ஆனால் தனக்கு பிறந்த குழந்தை தும்பிக்கையோடு பிறந்திருப்பதை எண்ணி ஒரு கணம் இடிந்தே போனான். தனக்கு பிள்ளையாக மூல முதற் கடவுளான விநாயகப் பெருமானை பிறந்திருக்கிறான் என்பதனை அறியாது மற்ற மன்னர்கள் தான் இவ்வாறு பிள்ளை பெற்றிருக்கிறேன் என்று கேள்விப்பட்டால் எள்ளி நகையாடுவார்களே என்று மிகவும் வருந்தினான். மேலும் குழந்தையை அவலட்சணமான அசுர குழந்தை என்று நினைத்தான். இக்குழந்தையை பற்றி அரசவை ஜோதிடரிடம் கேட்க, இக்குழந்தையால் அரசனுக்கே கேடு வரும் என்று கூறி அக்குழந்தையை காட்டில் விட்டுவிடும்படி ஆலோசனை கூறினர். மன்னனும் அவ்வாறே தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிட்டான். மன்னனின் கட்டளைக்கு இணங்க அந்த விசித்திர குழந்தையை எடுத்துச் சென்ற வீரர்கள் பரராச முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகில் உள்ள குளக்கரையில் விட்டுவிட்டு வந்துவிட்டனர். இறைவனின் எண்ணப்படிதானே அனைத்து நடக்க வேண்டும். அதன்படி அங்கு நீராட வந்த பரராச முனிவர் குழந்தையை கண்டார். மிகவும் பரவசம் அடைந்தார். தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக அக்குழந்தை விநாயகப் பெருமான் என்பதனை அறிந்து அக்குழந்தையை ஆசையோடு அணைத்தபடி தனது ஆசிரமத்திற்கு எடுத்து சென்று மிகவும் பாசத்தோடு வளர்த்து வந்தார். அப்பொழுது ஒரு நாள் நந்தவனத்தில் விநாயகப் பெருமான் தனியாக விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே சபரி முனிவரால் சபிக்கப்பட்டு மூஷிகமாக வாழ்ந்து கொண்டிருந்த விக்ரஞ்சன் அங்கிருந்த மரங்களின் வேர்களை கடித்து நாசம் செய்தான். மேலும் அங்குள்ள கிழங்குகளை எல்லாம் தோண்டி போட்டு அதையும் கடித்து குதறினான். இதனை கண்ட பரராச முனிவர் மிகவும் துயரம் கொண்டார். அவரது துயரை போக்க எண்ணிய விநாயகப் பெருமான் மூஷிகன் மீது தனது பரசத்தை ஏவினார். பரசு தாக்க வருவதை அறிந்த மூஷிகன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நிலத்தை துளைத்து கொண்டு இங்கும் அங்கும் ஓடினான். ஆனால் அவனை விடாது பரசானது தொடர்ந்து துரத்தி கொண்டே இருந்தது. அவன் பாதாள உலகம் வரை சென்றான். அப்பொழுதும் அவனை விடாமல் பரசானது துரத்தி கொண்டே இருந்தது. இனிமேல் தன்னால் ஓட முடியாது என்பதனை அறிந்த மூஷிகன் ஒரு கணம் நின்றான். அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்.